விருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணி விளக்காம் எந்தை ஒருவல்லித்தாமரையாள் ஒன்னியசீர் மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்னு. எம்பெருமானுடைய உற்சவம் என்பதே அடியார்களை ஒன்று திரட்டி அனுபவிக்க வேண்டும், அனுபவத்தை பகிர வேண்டும் என்பதுதான். நம்பெருமாள் திருநாள் என்று பெயரிட்டு பக்தர்களையெல்லாம் கூட்டுகிறார்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த உற்சவத்தை கண்டருளுவது பெருமானுக்கு முன்பில்லாத ஒரு மகிழ்ச்சியையோ பெருமையோ பெருமானுக்கு ஏற்படுத்த போகிறதான்னு கேட்டால், அவாப்த சமஸ்த காமன், அனைத்து பெருமைகளாலும் எப்போதும் நிறைந்து காணப்படக்கூடியவன் எம்பெருமான். இந்த உற்சவத்தினால தான் அவருக்கு தனியாக ஒரு ஆனந்தமோ பெருமையோ என்பதே இல்லை. அப்போ எம்பெருமான் எதற்கு இந்த உற்சவங்களை கண்டருளுகிறான்? திருநாள் என்று பெயரிட்டு பக்தர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்கள், வெளியூரில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், பக்தர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும்னு எம்பெருமானுடைய ஆசை, விருப்பம். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்படி உற்சவம்னு பெருமான் நடத்தி கொள்ளுகிறான். அப்படிப்பட்ட பிரம்மோற்சவத்திலே நாமும் பக்தர்கள், தொண்டர்கள் எல்லோரும் ஒன்று கூடி எம்பெருமானை பல்லாண்டு பாடுகிறோம், கைங்கரியங்களை புரிகிறோம். அதே சமயத்தில் அவ்வெம்பெருமானுடைய பெருமைகளையும் நாம் நிச்சலும் எப்போதும் அனுபவிக்க வேண்டும். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் என்று கண்ணனுடைய அடியவர்கள்னு சொன்னால், கண்ணனையே எப்பொழுதும் சித்தத்திலே மனதிலே கொண்டு எப்போதும் அவனுடைய குணங்கள் பெருமைகளை சொல்லி அனுபவிக்க வேண்டும். பக்தர்கள் யாரை பற்றி எப்போதும் பேசி கொண்டிருப்பார்கள்னா, எம்பெருமான் பகவானை பற்றி தானே பேசி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த உற்சவ சமயத்திலே காலை, மதியம், இரவு அந்தந்த சமயத்தில் போய் பெருமானை சேவிப்பது ஒரு பக்கம். அதே சமயம் மற்ற பொழுது பெருமானுக்கு நேரடியாக தொண்டு புரியாத மற்ற சமயங்களிலே பெருமானுடைய குணங்களை எப்போதும் அனுசந்தித்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே பல அடியார்களும் ஒன்று திரண்டு இவ்விடத்திலே ததியாராதன கைங்கரியத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதிலே தற்பொழுது இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய தலைப்பு வந்தே ஜகத்குரும் என்கிற தலைப்பில் தான் நாமும் அனுபவிக்க கூடியிருக்கிறோம். ஜகத்குரு, ஜகத்துன்னு சொன்னால் சேத்தனம் அச்சேதனம் இரண்டும் கலந்திருக்கக்கூடிய இந்த உலகம். அறிவற்ற பொருள்கள், அறிவுள்ள ஜீவாத்மாக்கள் இரண்டு வர்க்கம்தான் இந்த ஜகத்தில் காணப்படும். ஒன்று அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், மற்றொன்று அறிவற்ற ஜட பொருள்கள். இந்த இரண்டுமாகத்தான் இந்த உலகமே காணப்படுகிறது. ஜகத்துன்னு சொன்னாலே சராச்சரம், அசைவன அசையாதன, அறிவிருப்பது அறிவில்லாதது என்று இப்படி அச்சேதன சேத்தன வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்து முழுவதும் எம்பெருமானுடைய சொத்து, ஈஸ்வரனுக்கே சொத்தாக இந்த ஜகத்து விளங்குகிறது. நம்முடைய சம்பிரதாயமே தத்துவத்ரயம், சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூன்று தத்துவங்களையும் உண்மை என்று கொண்டு இருக்கக்கூடிய சம்பிரதாயம், சித்தாந்தம். அப்போ அச்சேதனம் சேத்தனம் இந்த இரண்டும் ஈஸ்வரன் பரமாத்மாவினுடைய சொத்து என்று கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த மூன்று தத்துவங்களுக்குள்ளே ஈஸ்வரனை தவிர மற்ற இரண்டு, சேத்தனம் அச்சேதனம், இந்த இரண்டும் சேர்ந்தால் அவையே ஜகத்து என்று பெயர் பெறுகிறது. அந்த ஜகத்து படைக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஈஸ்வரனாலேயே இந்த ஜகத்து சிருஷ்டிக்கப்படுகிறது, ஈஸ்வரனாலேயே இந்த ஜகத்து காக்கப்படுகிறது, ஈஸ்வரனாலேயே இந்த ஜகத்து பிரளய சமத்திலே பிரளய காலத்திலே தன்னிடத்தில் வைத்து காக்கப்படுகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விசந்தி என்று தைத்திரிய உபனிஷத்தும் பிரம்மத்துக்கு அடையாளத்தை சொல்லும் பொழுது, பரமாத்மாவினிடத்திலிருந்தான் யாரொருவரிடத்திலிருந்து இந்த பூமியெல்லாம் பிறந்தனவோ, யாரொருவரிடத்தினாலே இந்த பூமி காக்கப்படுகிறதோ
யாரொருவரிடத்திலே போய் லயம் அடைகிறதோ அவனே பரமாத்மா என்று காட்டி கொடுத்தது. இப்போ பரமாத்மாவினுடைய சொத்து இந்த ஜகத்து, சேத்தன அச்சேதனங்கள் இரண்டும் கொண்டிருக்கக்கூடிய ஜகத். அப்படிப்பட்ட இந்த ஜகத்துக்கு குரு, ஜகத்குருங்கிற அந்த சொல்லிலே ஜகத்துக்கு குரு, யார் ஜகத்துக்கு குருவாக இருக்க முடியும் என்பது தான் இப்போ நாம் அனுபவிக்க வேண்டும். வந்தேன்னு சொன்னால் வணங்குகிறோம். ஜகத்துக்கு குருவாக இருக்கக்கூடிய யாரோ ஒருவர், அவரை நாம் வணங்க வேண்டும். ஏன் வணங்கணும்? எப்போ ஜகத்துக்கே குருவாக இருக்கிறாரோ அவசியம் வணங்கத்தானே வேண்டும். குருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கு என்றால் அந்தகாரம், ரு என்றால் அத்தை போக்கடிப்பவர். அந்த அந்தகாரம், இருட்டை யாரொருத்தன் போக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறானோ அவனுக்கு குரு என்று பெயர். ஒரு விளக்கே இந்த காரியத்தை பண்ணிவிடுமே. ஏதோ ஒரு இடத்துல விளக்கு ஏற்றுகிறோம், சுற்றி இருக்கக்கூடிய இருட்டை போக்கடித்து அந்த இடத்தையே பிரகாசப்படுத்துகிறது ஒளி. அந்த வெளிச்சம் எல்லாத்தையும் நன்றாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்போ இருட்டை போக்கி வெளிச்சத்தினாலே அனைத்தையும் காட்டி கொடுப்பது எதுவோ அது குரு என்று சொல்லலாமான்னா, இந்த சாமானிய விளக்கு வெளி இருட்டைத்தான் போக்கும். அந்த பிரதேசத்தில் அந்த விளக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இருட்டை மட்டுமே ஒழிக்குமே தவிர எல்லா இருட்டையும் ஒழிக்குமா? ஒழிக்காதே. அந்த விளக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய இருட்டை மட்டும்தான் தொலையுமே தவிர உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருட்டு போய்விடுமா? போகாது. அப்போ அடுத்து எல்லா இருட்டையும் போக்கடிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தால் ஆதித்யன், சூரியன். அவர் உதித்தார்னு சொன்னால் அப்போ உலகத்திலேயே இருட்டு ஓடிவிடுகிறதே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனவிருள் அகன்னது காலயம் பொழுதாய். தொண்டரடிப்படியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி முதல் பாசுரத்திலேயே கதிரவன் உதித்தவுடனே கனவிருள், அடர்ந்து இருக்கக்கூடிய செறிந்து இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் தொலைகிறது, எல்லா இருட்டும் போக்கடிக்கப்பட்டதுன்னு சாதிக்கிறார். இப்போ அந்த சூரியன் அவர் இந்த இருட்டையெல்லாம் போக்கடிக்கிறார், நன்றாக வெளிச்சத்தை கொடுக்கிறார், உலகத்தில் எல்லா தத்துவங்களையும் காணும்படி செய்கிறார். இப்போ அவரை குருன்னு சொல்லலாமான்னா அவரையும் குருன்னு முழுவதுமாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரிடனாலையும் வெளி இருட்டு மட்டும்தான் போகிறது. மற்ற பதார்த்தங்களை நம்ம பார்ப்பதற்கு இருட்டு தொலைந்து வெளிச்சம் நமக்கு துணை புரிகிறது, உதவி புரிகிறதே தவிர நாம் யாருங்கிறத உணர்வதற்கு சூரியனால் நம்ம ஏதானும் பண்ண முடியுமோ? சூரியனுடைய வெளிச்சத்தை வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து அறியலாமே தவிர நான் யார், நான் ஏன் பிறந்திருக்கிறேன், எதனாலே துன்பப்படுகிறேன், இதையெல்லாம் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வைத்து கொண்டு அறிய முடியாதே. அப்போ இவரும் முழுமையாக குருங்கிற அந்த சொல்லுக்கு சரியான அர்த்தமாக திகழ்வரான்னு பார்த்தால் அல்ல. அப்போ அந்த அந்தகாரம் இருட்டுங்கிறது என்னன்னா இன்னும் செறிந்து நம்மையே மறைத்து நாம் யாருன்னே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்று மூடி கிடக்கிறதே. அப்படிப்பட்ட இருளை போக்கடிக்கக்கூடியவரைத்தான் குருன்னு சொல்ல முடியுமே தவிர சாமான்யமாக இருட்டை போக்கடிப்பவர் குருன்னு சொல்ல முடியாது. அப்போ அப்படி யார் இருக்கிறார்? நம்முடைய அந்த அஜ்ஞானம், அறிவின்மையினால்தானே நாம் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறோம். அறிவு சரியா இல்லை, எதை பற்றின அறிவு வேண்டுமோ அதை பற்றின அறிவில்லை, எது தேவையில்லையோ அதை பற்றியெல்லாம் நன்றாக அறிகிறோம். அப்போ அதெல்லாம் அஜ்ஞானத்துக்கு, அந்த அஜ்ஞானம் அறிவின்மைக்கு, அந்த அறிவெல்லாம் அதில் தான் போய் சேரும். அதால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம், அறிவின்மையினாலே கவரப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் யாருங்கிறதும் புரியலை, நாம் ஏன் பிறந்தோங்கிறதும் புரியலை, பிறந்து என்ன செய்ய வேண்டும்ங்கிறதும் தெரியலை. எதுவுமே தெரியாமல் எங்கேயோ உழன்று கொண்டிருக்கிறோம். உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம். யார் உணவு கொடுக்கிறார்களோ கண்டேன்னு போய் வாங்கிக்கிறேன், உடை கொடுக்கிறார்களோ வேண்டும் வேண்டும்னு போய் வாங்கிக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிந்திருக்கிறதே தவிர நான் ஏன் எதற்கு பிறந்தேன் என்ன செய்ய வேண்டும்ங்கிற அந்த உணர்வோ அந்த எண்ணமே யாருக்குமே இல்லையே. ஏன் இல்லைன்னா அறிவின்மையினாலே கவரப்பட்டிருக்கிறோம். அந்த அறிவின்மை அஜ்ஞானம். ஞானமே இல்லாததுன்றது கிடையாது. அஜ்ஞானத்திற்கு என்ன பொருள்? ஞானம்னு சொன்னால் அறிவு, அஜ்ஞானம்னா அறிவே இல்லாதவன், அப்படி அர்த்தமாகாது. அறிவு இருந்தாலும் எதை பற்றி அறிய வேண்டுமோ அதை பற்றின அறிவில்லாமல் மற்ற எதோ தாழ்ந்த விஷயங்களை பற்றின அறிவு இருக்கிறது. அதை ஆச்சாரியர்கள் அறிவுன்னே ஒத்துக்க மாட்டா. ஞானம்னு சொன்னால் எது ஞானம்னா தஜ்ஞானம். அந்த ஞானம் எது ஒன்று? மோக்ஷம் ந பந்தாய, பந்தத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்காது. மோக்ஷைக்க ஹேத்துகு, மோக்ஷத்திற்கே காரணமாக எது இருக்கிறதோ அதற்குத்தான் ஞானம்னு இவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். இப்போ உலகத்தில் என்னென்னமோ படிக்கிறோம். கல்லூரியில் போய் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் முனைவர் பட்டம்,
அதுக்கு மேலே முதுமுனைவர் என்னென்னமோ எல்லாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம். இதனாலெல்லாம் நமக்கு முக்தி கிடைக்குமா? நான் ஏன் பிறந்தேன், எதற்கு துன்பப்படுகிறேன், எப்படி இதிலிருந்து விடுபடுவது என்ற இதை பற்றின அறிவு அதனால் கிடைக்குமானா கிடைக்காதே. அப்போ இத்தனை கல்லூரிகளில் இன்னென்ன இடங்களில் போய் என்னென்னமோ வாசித்தாலும் அது எதற்குமே ஞானம்ங்கிற பெயரை ஆச்சாரியர்கள் வழங்கவே மாட்டார்கள். எது ஞானம்னா எந்த ஒன்று மோட்சத்திற்கே காரணமாக விளங்குகிறதோ அதற்கே அறிவு ஞானம்னு பெயர். அதே மாதிரி கர்மா செயல்ங்கிறது எதுன்னா எது ஒன்று கட்டுப்படுத்தாதோ அதுவே உண்மையில் செயல் கர்மா என்று பெயர் பெறும். நாம் உணவு உண்ணுகிறோம், தூங்குகிறோம், சம்பாதிக்கிறோம், யார் யாரோட கேளிக்கைகளில் ஈடுபடுகிறோம், இதெல்லாம் செயல் தானேன்னா இந்த செயலெல்லாம் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் பிணைப்புக்குத்தான் ஏற்படுகிறதே தவிர சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த எந்த செயலுமே நமக்கு துணை புரியாதே. ஆகவே இவற்றையும் செயல்னே சொல்ல மாட்டார்கள். அப்போ ஞானமோ செயலோ எந்த ஒன்று நம்ம இங்கிருந்து விடுவிக்கிறதோ தாண்டுவிக்கிறதோ அதற்கே ஞானம்னு பெயர், அதற்கே கர்மா என்கிற பெயர். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அஜ்ஞானம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பவர் யாரோ அவரே குரு என்று அந்த திருநாமம் காட்டுகிறது. அப்போ குரு என்பவர் ஞானத்தை வழங்க வேண்டும், அஜ்ஞானத்தை போக்கடிக்க வேண்டும். அஜ்ஞானம் தொலைந்து ஞானம் ஏற்பட வேண்டும். அதை செய்பவர் தான் குரு. இப்போ ஜகத்து குரு ரெண்டுத்தையும் சேர்ப்போம். ஜகத்துக்கு குருவாக விளங்குகிறார். ஜகத்துன்னு சொன்னால் சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் கலந்திருக்கக்கூடியது. அந்த சேத்தன அச்சேதனங்கள் கலந்திருக்கக்கூடிய ஜகத்துக்கு குரு ஒருத்தர் ஞானத்தை வழங்குகிறார்னா அப்போ ஏதோ கொஞ்சம் இடிக்கிறா போல இருக்கே. ஜகத்தில் அறிவில்லாத பொருள்களும் இருக்குது, அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் இருக்கிறார்கள். இப்போ அறிவற்ற அச்சேதனங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியுமா? ஜகத்குருன்னு சொன்னால் ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஞானத்தை வழங்குகிறார், அனைவருக்கும் அஜ்ஞானத்தை போக்குகிறார்னு சொன்னால் அப்போ அறிவற்ற ஜட பொருள்களும் ஜகத்துக்குள்ளத்தானே இருக்குது. அந்த அறிவற்ற பொருள்களுக்கு எங்கேயானோ ஞானத்தை வழங்க முடியுமோ? அறிவே இல்லையே. அப்புறம் எப்படி அஜ்ஞானத்தை போக்குறது, ஞானத்தை கொடுக்கறது? அப்போ ஜகத்குருங்கிற சொல்லில் இருக்கக்கூடிய ஜகத்துக்கு அர்த்தத்தை சுருக்க வேண்டும். பொதுவாக ஜகத்துன்னு சொன்னால் சேத்தனங்கள் அச்சேதனங்கள் இரண்டும் கலந்ததுன்னு அர்த்தம். ஜகத்காரணம் பிரம்மம் ஜகத்துக்கே காரணம் என்று பல இடங்களில் சொல்லப்படும். அப்போ அங்கெல்லாம் சேத்தனம் அச்சேதனம் ரெண்டுத்தையும் கலந்து தான் சொல்லணும் ஜகத்துங்கிற சொல்லுக்கு. ஆனால் ஜகத்குருங்கிற அந்த சொல் அந்த திருநாமம் வரும் பொழுது அங்கே ஜகத்துன்னு சொன்னால் அப்போ அறிவற்ற ஜடப்பொருள்களை ஜகத்துங்கிற அந்த சொல்லுக்குள்ளே சேர்க்க முடியாது. அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை மட்டுமே சேர்க்க வேண்டும். ஜீவாத்மாக்கள் சேத்தனர்கள் அறிவிருக்கக்கூடியவர்கள். அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் குருவாக விளங்குகிறார். அனைத்து சேத்தனர்களுக்கும் குருவாகி இருந்து தன்னுடைய அந்த கருணையினாலே அஜ்ஞானத்தை போக்கி உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யாரோ அவரே ஜகத்குரு. அப்பேற்பட்ட ஜகத்குருவை வணங்குகிறேன். என்ன கருணை இருக்கணும்! சம்சாரத்தில் நாம் கட்டுப்பட்டு சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். கஷ்டப்படட்டுமே என்று பேசாமல் விட்டு விடாமல் இவர்கள் கஷ்டத்தை போக்கடிப்பது என்னுடைய கடமை என்று ஒருத்தர் தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவின்மையை தொலைத்து ஞானத்தை கொடுக்கிறார்னு சொன்னால் என்ன கருணை அவருக்கு இருக்க வேண்டும். நாம் அந்த மாதிரி இருப்போமா? நம்ம வரைக்கும் தான் நம்ம பார்த்துப்போமே தவிர பக்கத்தில் எதிரில் இருக்கிறவர்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? ஐயோன்னு இரக்கம் இருக்கும். அதற்கு மேலே ஏதானு முனைந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்கணும்னு ஏதானு செய்வோமான்னா முதல்ல என் கஷ்டத்தை நான் தீர்த்துக்கிறேன், அதுக்கு என்ன வழின்னு பார்க்கிறேன்னு தான் அவரவர்கள் இருப்பார்களே தவிர பிரத்தியாருடைய கஷ்டத்தை போக்கணும், அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும், இப்படியெல்லாம் யாரும் சிந்திப்பதாகவே தெரியவில்லை. இதெல்லாம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இருந்தது. வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே இன்னும் நரசிங் மேத்தான்னு ஒரு பெரியவர் பாடி வைத்தார். இன்னொருத்தருக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா அதை பார்த்து சகிக்க முடியாமல் உடனே ஓடோடி போய் அவருக்கு ஏதானும் நன்மையை செய்ய வேண்டும்னு ஒன்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவனே வைஷ்ணவன்னு பாடி வைத்தார். வைஷ்ணவன் யாருன்னா இன்னொருத்தருடைய பீடை துக்கத்தை பார்த்து சகிக்க முடியாமல் ஓடி போய் அவருக்கு ஏதானும் உதவ வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தால் அவனே வைஷ்ணவன். இப்போ நாமெல்லாம் வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு வேற சொல்லிக்கிறோம். இப்போ அந்த எண்ணம் நமக்கு துளியாவது இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும். நஞ்சியர் சாதிப்பார்னு அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவன் யாருன்னு எப்படி பரீட்சை பண்ணிக்கணும்னா இன்னொருத்தர் துன்பப்படுகிற சமயத்திலே ஒருத்தனுக்கு என்ன எண்ணம் ஏற்படுகிறது, அந்த துன்பப்படுபவனை பார்த்தா இவன் பண்ண அபச்சாரத்துக்கு இது போறவே போறது, இன்னும் படட்டும் என்று ஒருத்தன் மனதிலே நினைத்தால் அவனுக்கு வைஷ்ணவத்துவம் தொழியும் இல்லைன்னு அர்த்தம்.
அவன் ஐயோன்னு இறக்கப்படணுமா. அவனை பார்த்த உடனே இப்படி கூடவா துன்பப்படணும், வேண்டாமே, பெருமாள் இவனை எப்படியாவது துன்பப்படாமல் காக்க வேண்டுமே என்று ஒருத்தன் இரக்கம் கொண்டால் அவன் தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவன், அவனே ஸ்ரீ வைஷ்ணவன் என்று நஞ்சியர் தெரிவிக்கிறார்னா, அப்போ அந்த இரக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும். ஒவ்வொருவருமே இன்னொருத்தருடைய அந்த துன்பத்தை பார்த்து துன்பம் போகி அவர்கள் நன்மை அடைய வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் முனைப்பு பண்ணி காரியத்தை செய்யறோமோ இல்லையோ, கடைசி பட்சம் உள்ளத்தாலையாவது நினைக்கணுமா இல்லையா? அதற்குத்தான் ஆச்சாரியர்கள் தினந்தோறும் என்ன சொல்லுகிறார்கள்? கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தன்னுடைய திருவாராதனத்தை முடிக்கிற சமயத்திலோ, கோவில்களில் சாத்துமறை சமயத்திலோ, ஒவ்வொரு சமயத்திலும் இதை சொல்லணும்னா இன்னொருத்தர் நன்றாக இருக்கணும், ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நன்மை அடைய வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக ஜகத்குரு என்ன யார் இருக்கிறாரோ அவருக்கு உண்டு. இப்போ யார் அந்த ஜகத்குரு? ஜகத்குருன்னா யாருன்னு பார்த்துட்டோம். யார் ஒருத்தர் அந்தகாரத்தை போக்குகிறாரோ அவர் குரு, வெளிச்சத்தை கொடுப்பவர் குரு. அது சாமானிய இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுத்தால் மட்டும் போராது, அறிவின்மைங்கிற அந்த இருட்டை தொலைத்து அறிவை கொடுப்பவனே குரு. அது ஜகத்துக்கே குருவாக விளங்குகிறார்னா, ஜகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் இறக்கப்பட்டு யாருமே ஞானத்தை அடைய வேண்டும். ஓஹோன்னு இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அடையணும், வேறு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடைய, ஜகத்துன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா பெருமானுடைய சொத்தாக இருக்கக்கூடிய 7-14 லோகங்கள் சேர்ந்த அண்டம், அண்டானாம் து சஹசிரானாம் கோட்டி கோட்டி சதானிச்சன்னு எத்தனை அண்டங்கள் இருக்கிறதோ எல்லா அண்டங்களிலும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். இது ஏதோ தமிழகத்தில் திருவல்லிக்கேணியில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டும்னே இல்லை, உலகம் என்பது எவ்வளவு பெரியதுன்னு பார்க்கிறோமே, இதை மாதிரி பல லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அதை மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறது. இதை அனைத்தையும் சொத்தாக கொண்டிருப்பவன் எம்பெருமான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணலுகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற செங்கோளுடைய திருவரங்க செல்வன். அவனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய யாருமே, எந்த ஒரு சேத்தனமாக இருந்தாலும் ஜீவாத்மாவாக இருந்தாலும் அவன் நன்மை பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு யார் ஒருவர் உபதேசிக்கிறாரோ அவரே ஜெகத்குருவாக விளங்குகிறார். யார் அந்த ஜெகத்குரு என்று பார்த்தால் 2-3 பேர் ஜெகத்குருங்கிற அந்த திருநாமத்தோடைய விளங்குவதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். அதை வைத்து கொண்டு தான் அனுபவிக்கலாம் என்று இந்த தலைப்பை பெரியோர்களுடைய அனுமதியோடு இவ்விடத்திலே கொடுத்திருக்கிறேன். இப்போ யார் அந்த ஜெகத்குருன்னு அனுபவிக்க வேண்டும்.